ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். பாலை போக்கி பழங்கை குளிக்கிட நாளதா வரும் நன்னியதா மூடி வாழும் மாதம் தையா முதற்தேதியே வாழும் மாதம் தையா முதற்தேதியே கோளரி தாளைய திரு நாளுதே. நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வெளி சாலையாண்டவர்களுடைய அந்த பொங்கல் கோளரி சாலையில் பொங்கல் திருவிழாவை பற்றி நம்மிடையே தாம் கண்ட அரிய காட்சிகளையும் நம்முடைய தெய்வமுடைய சிறப்புகளையும் நம்மிடையே எடுத்து ஒரு சிறப்பான பகிர்வை பங்கி பெறுவதற்காக நமது மூத்த பிரிவர் நமது அக்கா மெய்வெளி பாலாமணி அடைஞ்சவர்களை இந்த புதுகை நிகழ்வு சாலையில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் அக்கா, வாங்க. நமஸ்காரம். ஆதியே துணை. புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சகோதரர் சாலை சிவராஜன் அவர்களுக்கும் சகோதரி சாலை மதிச்செல்வி அவர்களுக்கும் ஜீவ சகோதரர்கள் அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தகிகளுக்கும் சந்ததியினருக்கும் என் மெய் என்பர்களுக்கும் என் அன்பு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி மெய்வழி ஆண்டவர்கள் தம் மக்களை எங்கனம் எவ்வண்ணமாக ஆட்கொண்டார்கள் என்கிற விஷயங்களை ஆண்டவர்களின் மெய்வழி குல மக்கள் மூலம் வெளியாக்கி கொண்டிருக்கும் உங்கள் பணி சிறப்பாக மேன்மேலும் நிகழ நமது குல தெய்வத்தை போற்றி நமஸ்கரிக்கின்றேன். மெய்வழி குல மக்கள் அனைவருக்கும் என் அன்பு நமஸ்காரங்கள். தோத்திரம். வாழ்வனைத்தும் தந்தனதே குல முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வல்லாள் ஆழ்வதுனதசையாத நிலை தனக்கும் அடிமையென தன்னோர் அழிவு உண்டோ ஊழியேனோ கோல் மலிந்த பவக்காட்டை அறவிழுங்கும் அக்கினியே அருட்குருவே என் அன்பே உள் திருப்பாதத்தால் மலர் விட்டினி அகலேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் தவம் கொண்டெழுந்த மெய்வழி தெய்வமே. பொங்கலோ பொங்கல். பொங்கும் கடல் சூழுலகம் எங்கும் புகழும் எங்கும் புகழும் பூந்துரை நாடர் வந்து சார்ந்த சாலையில் பூந்துரை நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில்ன்றாங்க. நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில் யார்? நான் ஆண்டவர்களின் அன்பு ஊற்றில் லயமாகி 54 வருடங்கள் ஆகிறது. என் அனுபவங்களை சிறிதளவு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மூத்த ஜீவ சகோதரர்கள் அனைவரும் பொங்கல் திருவிழாவை பற்றி மிக சிறப்பாக பேசியுள்ளார்கள். என்னுடைய அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பொங்கலோ பொங்கல் என அகமகிழ்ந்து கொண்டு வந்திருக்கும் மெய்வழிக்குல மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். மனம்தான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர்த்த அகம் மகிழ வேண்டும் அல்லவா? அகம் என்னவென்று தெரியாத போது எங்கன மகிழ்ச்சி வரும்? மகிழ்ச்சி கடலில் நீந்த வேண்டும் என்கிறார்களே. வாழ்வு அது ஒரு தீங்கனி சோலை, தெவிட்டாத குற்றால அருவி, பார்க்க பரவசமூட்டும் பனிமேகத்திடை காணும் பவள மாளிகை என்றெல்லாம் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள்.
அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்களுடைய வாழ்வு மலர்ந்ததா என்றால் கேள்விக்குறிதான். அகம் மகிழ்ந்தால் அல்லவா வாழ்கின்ற வாழ்க்கை மலரும். மரண தருவாயில் நடுநடுங்கி முகம் விகாரப்பட்டு அலறி அலறி அல்லவா சாகின்றார்கள். சாவின் பாதையை அடைந்த பின் கசப்பு தீட்டு பிணநாற்றம் கிளவி துர்மரணம் அடைகிறார்கள். நல்மரணம் அடைய வேண்டும் என்றால் சாகா நிலையை அடைய வேண்டும். மெய்வழி ஆண்டவர்களின் வேதத்தில் இறக்க பெற்ற 10 அடையாளங்களையும் பெற வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் உய்த்துவிடும். சாகாக்களின் செயல்களை மற்றவர்கள் காண வேண்டும், அடைய வேண்டும். அதுவல்லவா அடக்கத்தின் செயல் அடையாளம். இச்செயல்களை மக்களின் மனதில் பதிந்து கொண்டாடவே ஆண்டவர்கள் செயலுள்ள புறச்சடங்காக செய்திருக்கிறார்கள். நமது ஆண்டவர்கள் திருவென்னும் இமையா நாடுடையவர்கள் அல்லவா. திரு தி பிளஸ் ரு. தீ என்பது கங்கு, நெருப்பு. ஆண்டவர்களின் ஜீவ பிரகாசத்திலிருந்து பிரகாசம் ஒளிர வேண்டும். பிரகாச பொருள் தம் அடியார்களிடம் அவன் ஜீவன் உடலிலிருந்து விழா வண்ணம் ஜீவ தேகத்துக்குள்ளேயே அடங்க வேண்டும். அச்செயல்களை நிரூபிக்க எந்த ஓர் எழுத்தும் பிறழாமல் நிரூபணையாக்கி நமது ஆண்டவர்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான சரிநிலையில் என ஏர் என்று ஏற்றி வைத்த வசாலை வாழ்வே என தூளம் உள்ள போதே அறிந்து அடைந்த உயிர் உடலோடுதானே ஞான பிதாக்கள் பாடியுள்ளார்கள். வந்த தீர்க்கதரிசிமார்கள் அனைவரும் தான் உடல் உள்ள பொழுதே அதை அறிந்து அடைந்தவர்களாகத்தானே பாடியிருக்கிறார்கள். நமது ஆண்டவர்களை இறப்பும் பிறப்பும் இல்லா ஏக நாயகமே என எல்லா பாரவான்களும் பாடியது மட்டுமல்லாமல் எதிர்நோக்கி தீர்க்க தரிசன செயல்களை தம் தம் பாடல்களிலும் பாடியுள்ளார்கள் அல்லவா. செத்திடமும் பிறந்திடமும் இனி சாகாதிருந்திடத்தையும் அறிந்து மும்மூர்த்திகளையும் தன் வலிமையில் கடந்து சாகாக்கலையின் மூலம் சிவசிகர குரசலிங்கிருந்த பிழம்பெண்ணும் அந்த அதிமகோன்னத கலையாகிய திருவீச்சை கொண்டு மக்கள் குலமாகிய நமது மெய்வழி குல சாம்ராஜ்யத்தை நிரூவி பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி பொங்கச் செய்யும் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவடிகளே சரணம். ஆதி யுகத்தையன் கண்டிட நின்ற அருள் வரத காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கிறங்கி துவாபரத்தில் ஜோதி அனந்தர் கலியில் தொழுதழ வந்தனரே. ஜோதி அனந்தர் யார்? மெய்வழி ஆண்டவர்கள் தானே ஜோதி அனந்தர். கலியுகத்தில் வந்த வேதம் மானிட ரூபம் தாங்கி வந்ததினால் தன்னை ஜோதி அனந்தர் என்றும் தான் முதல் மாணாக்கனாகிய அனந்தன் என்றும் குரு சிஷ்ய பரம்பரையின் மூலம் தான் சிவஜோதியில் கலந்து உலகம் உய்ய நீதி தீர்ப்பு நடாத்த தீர்ப்பு கர்த்தாவாக பரிசுத்த ஆவியாக எழும்பி தவம் கொண்டெழுந்த மெய்வழி தெய்வமாக விளங்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெய்வழி ஆண்டவர்கள் அருளை பெற்ற அருளாளர்களில் சுவாமி ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் தீர்க்க தரிசனமாக தான் அனுபவித்த செயலை பொங்கி பொங்கி பரவசமாக பாடுகின்றார்கள். இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார், எல்லாம் செய் வல்ல சித்தர் இங்கு வருகின்றார், அன்பர் உளத்தே இனிக்கோ அமுதர் வருகின்றார், அம்பலத்தே நடம் புரியும் ஐயர் வருகின்றார், என்னுரே பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா. துன்பம் மற திருச்சின்ன ஒளி அதனை நீயும் சுகம் பெறவே கேளடி தோழி எனை சூழ்ந்தே என்று அகம் மகிழ்ந்து பொங்கி பொங்கி பாடுகின்றார்கள். அது அல்லவா பொங்கல்.
மேலும் ஆண்டவர்கள் பூரண பாட்டில் ஒளி விரிந்த வானில் பெற்று ஒளி வாயிலில் வளர்ந்தேன், அங்கங்களாய் பற்றி நின்று அனைத்தையும் கை மெய்யாக பொங்கும் பெரு வாழ்வேறி பூந்துரை நன் ஆடர் வந்து சார்ந்த சாலையில் என்னை வந்தடைந்து பொற்பதவி காலாகிடுவீர் என வீர முழக்க முடிகின்றார்கள். அவர்களும் அவர்கள் ஆசானிடம் ஒளி விரிந்த வானில் தான் பெற்றார்கள். அவர்களுடைய அருளமுத வாக்கிய வாயிலில் இருந்துதான் நான் வளர்ந்தேன். அந்த ஒளி வாயிலிருந்தான் வளர்ந்தேன். நான் என் அங்கங்களாக பற்றி கொண்ட என் பிள்ளைகள் அனைத்தையும் மெய்யாக்கவே பொங்கும் பெரு வாழ்வேறி பூந்துரையின் நாடர் வந்து சார்ந்த சாலையில் என்னை வந்தடைந்து பொற்பதைக்கு நீங்களும் ஆகிவிடுவீர்கள் என வீர முழக்கமிட்டு செயல் நிரூபணையோடு பூரண பாடு கொண்டு செயலேற்றியுள்ளார்கள். தாம் பெற்ற செயலின் அடையாளத்தை தம் குல மாணாக்கர்கள் அறிந்து அடையாளம் காண மெய்மன ஞானத்தில் இறக்கி அருளியுள்ளார்கள். தூளம் உள்ள போதே மெய்மன ஞானம் பாடலை கேட்டும் பாடிக்கொண்டும் இருந்தால்தான் அடக்கம் ஆன பிறகும் நம் ஜீவன் உயிர்ப்பில் இருந்து கொண்டு பாடல்களில் உள்ள செயலை அனுபவிக்கும். அதன் பிறகு தன் எனும் நினைவாலயத்திற்கு நினைவு பயணம் செய்யும். அதுவே ஜீவ பிரயாணம் ஆகும். நினைவு பதியும் நாத மின்னுடலை பிணைநிகரில்லா பெருவான் கடையை எனை உணரென்று எனை அறிவித்தார். செயலில்லாத வாசகமே கிடையாது. அனைத்தும் ஜீவ வாழ்வின் செயலாகும், ஆண்டவர்களின் அருட்கொடையாகும். மலரும் நினைவுகளாக என் நினைவு முன்னோக்கி செல்கிறது. உத்தரவு இன்றி உள்ளே செல்லாதே என்கிற வசனம் ஆச்சரியப்படும்படியாகவும் கேள்விக்குறியாகவும் இருந்தது. நாங்கள் சாலையம்பதி வருகை முன்கூட்டியே அறிந்த மெய்வழி தவக்கொடி அனந்தர் ஓடி வந்து மெய்வழி முருகமலை அனந்தரை அரவணைத்து ஆண்டவர்கள் தரிசனைக்காக ஆலயத்திற்கு கூட்டி சென்றார். அங்கே அத்திருச்சபையில் சுமார் 23-25 வயது நிரம்பிய இரு இளவலர்கள் ஓர் இசைக்கருவியை, அதாவது நிலை வாசிப்பு என்று கூறிக்கொண்டிருக்கிற ஓர் இசைக்கருவியை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். சாலை யுகவான் அண்ணா, சாலை வர்க்கவான் அண்ணாதான் அவர்கள். இங்கு நம் மெய்வழி சாலை என்னும் திருப்பதியில் திரு முன்பாக பல விஷயங்கள் நிகழ்ந்தேறியது. 1972 வருடம் பங்குனி மாதம் சபையில் சேர்ந்ததிலிருந்து 1976 வருடம் பிப்ரவரி 12 மாசி மாதம் 4 வருடங்களில் எங்களால் நம்ப முடியாத பல விஷயங்கள் அனுபவபூர்வமாக அறிந்தோம். சபைக்கரசருக்கு 3 வித கொடியேற்று விழா வைபவம் அளிக்கப்பெற்றது. பௌர்ணமி கொடி புரட்டாசி மாதம் பிச்சையாண்டர், அதாவது முன்னாள் சபைக்கரசருக்கு 3 வித கொடியேற்று விழா வைபவம் அளிக்கப்பெற்றது. பௌர்ணமி கொடி, புரட்டாசி மாத பிச்சையாண்டர் திருவிழா கொடி, வைகாசி கூழாங்கொடியேற்று வைபவத்தில் கொடியேற்றினார். சபைக்கரசராக நியமித்து கில்நாம சின்னத்தை சிரசில் வைத்துவித்தல், இவ்வாறாக பல நிகழ்வுகள் நிகழ்ந்தது. 1975 வருடம் தைப்பொங்கல் இரவில் நிகழ்ந்ததை கண்டு கழித்தோம். அதுதான் இரவில் நிகழ்ந்த கடைசி திருவிழா. 1976 தைப்பொங்கல் விழாவை பகலில் மாலையில் நிகழ்த்தினார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மெய்வழி ஆண்டவர்களின் வருகை வருகா வருகை, வருவதற்கு வருகும் வருகை, மறைநடன வருகையாக அழகு திருமேனி பீடு நடை போடு தம் பத்தினியார் பனிமதி நாச்சியாரோடு முக்கூர் கத்தியுடன் வலது கையில் ஏந்திய வண்ணம் நடந்து வந்த காட்சி இனி காண கிடைக்குமா? கிடைக்காத காட்சி அல்லவா? கண்ட கண்கள் கண்ணீர் உருகி அதை நினைந்து 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 அன்பு பொங்க கண்ணீர் வடிப்பதை தவிர வேறு நமக்கு என்ன கிடைக்க போகிறது? அற்புதம் அற்புதம் அற்புதமே. 120 வயதில் பௌர்ணமி நிலா, 120 வயதில் பௌர்ணமி நிலா, இளநகை வதனம் மிளிர நடந்து வந்த
அடியார்கள் சூழ்ந்து வரும் காட்சி இனிமேல் எங்கு காண்போம்? வசந்த காலத்தில் கண்டுகளித்த மக்கள் எல்லோரும் பாக்கியவான்களே. இறைவனை கண்ட கண்களை உடையவர்கள் அல்லவா? நீங்கா நன்னிலத்தில் கண்ட காட்சி அல்லவா? நீங்கா நன்னிலத்தில் கண்ட காட்சி என்றைக்கும் நினைவிலூறிய காட்சி அல்லவா? அதனால்தான் அன்று நீங்கா நன்னிலத்து வேந்தராகிய முகமது சல் நாயகம் என்கிற திருநாமத்தை உடையவர் நாயகத்தின் திருக்காட்சியை கண்டதினால்தான் அத்திருப்பெயரை பெற்றிருக்கிறார் என உணர வேண்டியதாக உள்ளது. கோளரி சாலையர் திருவிழா. பாழை போக்கி பலன் கை குலுக்கிட நாளதாவரு நன்னியதாமுடி வாழும் மாதம் தையா முதற் தேதியே கோளரி சாலையர் திரு நாளிதே. பாழைப்போக்கி அதாவது முப்பாழ் என பெற்ற ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலங்களை போக்கி பலன் கைமேல் குலுங்கி வரும் நாள் வரும் என்று எண்ணி தன் முடிமேல் வாழும் மாதம்தான் தை மாதம் முதற் தேதி கோளரி சாலையர் திருநாளாகும் என்கிறார்கள். முதற் தேதியே கோளரிவாளராகிய ஆண்டவர்களின் திருநாளாகும். ஆண்டவர்கள் சாலையம்பதில் குடியேறிய திருநாளே பொங்கல் திருநாள் என்கிறார்கள். சாலையில் குடியேறிய திருநாள் சாலையம்பதி என்பது அவர்களுடைய அகமிய தேகத்தில் உள்ள ஒரு எல்லை, அந்த சுழிமுனையில் என்று குறிப்பிடுகிறார்கள். பொங்கல் பொங்கி பொங்கி ஆனந்த திருக்கூத்தை வெளிப்படுத்த வெற்றி கொண்ட பிறவாநாள் பிறப்பு நாளை திருநாளாக்கி மக்களை மகிழ்விக்க மட்டுமன்றி அச்செயலை பாடலாக்கி உள் கருத்துக்களை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி பொங்கலோ பொங்கல் என பொங்க செய்தார்கள். அவதாரத்தின் நோக்கம் ஏன்? ஜெகத சட்குணாலங்கீர்த சன்னத அகம்பூரம்பும் கண்டாண்ட சலாசனர் யுகன்கள் நான்கும் கை கொண்ட கோடொழிய மகதி ஆண்டவர் வந்தவதாரமே. ஜகத்தை ஆள இறை சன்னதங்கள் பெற்று அகம் புறமும் கண்டு ஆண்டு கொண்டிருப்பவரும் ஜலக்கடலில் ஆசனமிட்டு கொண்டிருப்பவரும் 4 யுகங்களையும் 4 யுகங்களில் நடந்த நிகழ்வுகளையும் அதனால் ஏற்பட்டு முடிந்த விஷயங்களையும் தன் கையகத்தாக்கி நாட்கரங்களின் மூலம் கண்டு உணர்ந்து கோடாயுதத்தினால் கொடுவினை கழித்த ஊழியர் மகதி ஆண்டவர். மகா புஷ்பத்தியை உடையவர் ஆண்டவர். சக்தி சொரூபர். ஆதிக்கு ஆதியாக வந்துதித்த கோடூழியர் வந்த அவதாரம் இது. ஏன்? ஹிஜ்ரி 1500க்குள்ளாகவே உலகம் உய்யும் பொருட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் ஒருமைப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மெய்பதத்தை ஸ்தாபிக்க திருவுளம் கொண்டு அவதாரம் எழும்பி வந்தது. ஜோதி தரிசனம். மெய்வழி ஆண்டவர்களே சிவஜோதி. சிவஜோதியின் தரிசனையை காண்பதே ஜீவ பிறவியர்களின் கட்டாய விதியாகிறது. மெய்வழி ஆண்டவர்கள் புற வழிபாட்டை தவிர்த்து அக வழிபாட்டிற்கு வழிவகுத்து கொடுத்த கொடைவள்ளல். மெய்மை துளங்கி விட்டதினால் அம்மெய்மை வாயினில் நுழைந்து, யாருக்கு மெய்மை துளங்கி விட்டது? ஆண்டவர்கள் தவம் இருந்து அவர்களுக்கு மெய்மை துளங்கி விட்டது. அதனால் அம்மெய்மை வாயினுள் நுழைந்து, நீத நெறி வாயினுள் நுழைந்து, அந்த நீதியில் விளங்கும் எம்முடைய பரிசுத்த வாய்மைக்கு இசைந்த எமது இனங்களாக இருக்கின்றவர்களே கேளுங்கள் என்று இறைவன் அருள்வதாவது. உருவ வழிபாடு வேண்டாம், அருட்போ பெருஞ்சோதியை மட்டுமே வழிபடுங்கள். என்னுடைய புகைப்படங்களை எல்லாம் அழித்துவிட உத்தரவிட்டார்கள். தன்னுடைய புகைப்படங்களை எல்லாம் அழித்துவிட உத்தரவிட்டார்கள். நினைவு புறத்திலேயே புதைந்துவிடும்.
வழி வழி என்பார் வழிவேறில்லை, மெய்வழி ஒன்றே வாழி வழியே என்னும் தம் உத்தரவுப்படி நடப்பீர்களேயானால் உன்னுடையது என்று நீ எடுத்து வந்த இந்த அனித்திய உடலானது அனித்தியம் வந்து பீடிக்கும் முன்னே தேக பிரகாசம் ஒளிரும் நித்திய உடல் என்ன பெற்ற சூக்கும காரண மகா காரண உடலை தனதென கைப்பற்றி நித்திய வாழ்வில் ஏறி நிலைப்பதற்கு ஆவண உனக்கு நெறியருள் புரிவோம் என்றால் அவர்கள் யார்? ஆதிக்கு முன் ஆதி சக்தியாகிய அந்த மூல மணியிடமிருந்து ஆதியாகிய சக்தி அல்லவா ஒரு மனித தேகமாகிய பிரம்மபிடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு போதனை செய்தது. அருட்பெருஞ்சோதி சிலை அல்ல, உலக மக்கள் சிலையாக கொண்டாடுகின்றார்கள். அது மத கடவுளும் அல்ல, அது கருணையால் நிறைந்த எண்ணற்ற ஒளி வடிவம் என்று உணர வேண்டும். வழி வழி என்பார் வழிவேறில்லை, மெய்வழி ஒன்றே வாழி வழியே என அருளியுள்ளார்கள் அல்லவா. இவ்வழியே என்றால் வேதம் ஓதுதல் மெய்வழி தொடரே என்கிறார்கள். தொடர்ந்தோரே தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி என்கிறார்கள். வேதம் முக்கியம், ஆனால் சடங்கு முக்கியம் அல்ல, பூஜை முக்கியம் அல்ல, தொழுகை முக்கியம். மதம் இல்லாத மார்க்கம், ஆண் பெண் வேறுபாடற்ற பாதை, பொதுமக்கள் எல்லோரும் வழிகாட்டும் மார்க்கம், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் மார்க்கம். மனிதன் மனுவாக மாறினால் அவனுள் இறைவன் ஒளிரத் தொடங்குவான். சஞ்சீவி யார்? இறைவன் அல்லவா, மெய்வழி தெய்வம் அல்லவா. வள்ளலார் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள், இறைவன் அருள் பெற்றார்கள், அருட்பெருஞ்சோதி தரிசனம் பெற்றார்கள், ஜீவ சமாதி அடைந்தார்கள். ஆனால் மெய்வழி ஆண்டவர்களின் தவத்தின் மேம்பாட்டினால் பயணத்தை மேற்கொண்டவர்களுக்கு முத்தி நிலையை அருளியுள்ளார்கள். தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவியான ஜோதி தரிசனையை தூளம் உள்ள போதே காட்டி அருளி அவர்களை காமில்களாகவும் படைத்துள்ளார்கள். படைத்த உலகம் என்னும் நித்தியம் நித்தியரும் நித்தியத்திற்கே படைத்தார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் மகள் ஆண்டாள் திருப்பாவை பாடி அருளியவர் அல்லவா. ஸ்ரீ கிருஷ்ணரின் மேல் சிவகாமம் மிகுந்ததினால் அவரையே நினைந்து தன் மணாளனாக ஏற்க அம்பாளை வேண்டி நோன்பு நோக்க இருக்க தம் தோழியர்களோடு கூடி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் இசைப்பாடி மேம்மக்களாகிய தோழியர்களோடு நீராடி கூர்வேல் கொடுந்தொழிலனாகிய சங்காரனை வேல் கொண்டு சங்காரம் செய்யும் வெற்றிவேல் கொண்ட நந்தகோபாலனை செங்கமல கண்களை கொண்ட செந்தாமரை கண்ணனை உலக மக்களை காத்து ரட்சிக்கும் கார்மேனியனை சந்திர சூரியர்கள் போல் நேத்திரங்களை கொண்ட அழகு திருமேனி கண்ணனை ஸ்ரீமன் நாராயணனை நினைந்து நினைந்து கொண்டாட புல்லாங்குழம் நாதம் ஒலித்தது அன்று. அதாவது ரீங்காரம் கொண்டு இசைத்தது போல் மெய்வழி ஆண்டவரிடம் உள்ள மூலப்பண் ஆரமணி உண்டை பெட்டகத்தில் மையமாக கொண்டுள்ள மெய்மேனியின் நாத ஒளியால் சங்கு நாதம் கேட்க ஓடி வாருங்கள். அந்த கிருஷ்ணனே கிறிஸ்துவாக நமது ஆண்டவர்களிடம் வந்து குடியேறியதனால் அந்த சங்குநாதத்தை கேட்க ஓடி வாருங்கள் என்று சங்கநாதம் முழங்குகின்றது. பானைப்படி பொங்கலோ பொங்கல். ஆண்டவர்கள் நாளவாய் ஊற்று ஜீவத்தண்ணீர் அவர்கள் மூலமாக ஜீவத்தண்ணீர் ஆசீர்வதிக்க பெற்று செல்வமும் சீரும் பொங்க சேர்ந்த பேர் ஜென்ம சாபல்யம் ஓங்கி ரட்சிக்க இரவு பகலற்ற நன்னெறி செங்கமன திரு புண்ணியம் பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல். கண்ணனுக்குள்ளும் கிறிஸ்து இருந்தார், ராமகிருஷ்ணனுக்குள்ளும் கிறிஸ்து இருந்தார், அதாவது ராமருக்குள்ளும் கிறிஸ்து இருந்தார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து இருந்தார், நாயகம் அவர்களிடமும் கிறிஸ்து இருந்தார், நபித்துவம் பெற்றவர்களும் கிறிஸ்து இருந்தார். அடியார்களை ரட்சித்து அருள் பாலித்தார்கள். மேலே குறிப்பிட்ட தீர்க்க தரிசியர்கள் மூலம்தான் அருள் பொங்கி பொங்கி அருள் அமிர்தமாக வான்கொடையாக அடியார்களுக்கு அருள பெற்றுள்ளது என நன்மக்கள் சிந்திக்க வேண்டும்.
கிறிஸ்து என்கிற மூலமணி முத்தாரம் கருப்பொருளாக காலகாலங்களாக தூளம் தாங்கி வரும் மெய்வழி தெய்வத்தின் மூலம் இறக்க பெற்றதினால்தான் தீர்க்க தரிசியர்கள் அத்தீர்க்க தரிசிகள் மூலம் அருள் பெற்றார்கள். நாமும் ஜீவன் முக்தி அடைய முடியும் என ஆதியோதிய தலைப்பருவத்தில் ஆண்டவர்கள் முத்திரை இட்டுள்ளார்கள். உலகில் தோன்றிய அவதாரங்கள் எல்லாம் ஒரே ஈஸ்வரனே. ஈஸ்வரன் பிரம்மமாகிய சமுத்திரத்தில் அமிழ்ந்து ஓரிடத்தில் கிளம்பும் போது கிருஷ்ணன் எனவும் இன்னொரு தரம் மூழ்கி வேறிடத்தில் கிளம்பும் போது கிறிஸ்து எனவும் அழைக்கப்படுகின்றனர் என ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அருளியுள்ளார். இறைவன் மனிதனை நல்வழி காட்டி நடக்க வேண்டி அவ்வப்பொழுது ஞானிகளையும் தூதுவர்களையும் தீர்க்கதரிசிமார்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்கள் காலத்தில் வேதங்களையும் போதனங்களையும் வழங்கியுள்ளார்கள். ஒளியில் சென்று பழக வேண்டுமா அல்லது இருளில் கிடந்து மெலிந்து மடிய வேண்டுமா என வாழும் காலத்திலே முடிவு செய்வது அறிவுடைமையாகும். பானைப்பலி. காயமே இது பொய்யடா, காற்றடைந்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணும் பாண்டும் ஓடடா என்று ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி பானையை கீழே போட்டு உடைத்தது போல உன் தங்க உடலை பங்க உடலாக போட்டு மண்ணுக்கு இரையாக்கும் உலகீரே. இடரும் கடை நாளில் மகிழ்ச்சி அளிக்கும் பேரானந்த செயலை எதிர்பார்த்து கொண்டு மரண ஆபத்திலிருந்து மெய்வழி தெய்வத்தின் மூலம் காப்பதே பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கி வர வேண்டும். உன் ஆன்ம தர்சனை மூலம் பொங்கி வருவதே பொங்கல். மெய்மன ஞானத்தில் பொங்கு மாங்கடல் சுருளகமோ புவனமோரீரேழுமே எங்குமே அதிகாரமாட்சியே என்னிதயவி மனச்சி கங்குள் பகலும் மற்ற என்னிடம் கதிமுனையினில் ஆடிடோம் கச்சி நீச்சியில் நெற்றி பச்சை கண்கள் கூசுதே ரத்தினோ. ஈரேழு உலகம் என்கிறார்கள். 14 உலகமாக இருக்கிறது. கீழே போனால் மதுக்கு, மேலே போனால் அமானிதம். பேப்பர் மறைக்குது. நபுசாகவும் அமானிதமாகவும் உள்ளது. ஆண்டவர்கள் முன்பின் அற்ற இந்த 14 உலகங்களையும் கடந்தவர்கள். அவருடைய திருவடியை தொழ வேண்டும். 4 கரம் கொண்டு மையை தீட்டிக் கொண்டு மையாகிய மெய்மையை குரு பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் மூலம் தீட்டிக் கொள்ள வேண்டும். ஏனால் ஸ்ரீமன் நாராயணன் தான் திருச்சக்கரமாக குருவிடம் ஆட்சி கொண்டிருக்கிறார், தூளம் அல்ல. ஜீவாத்மா சரமாத்மாவை விட்டு பரமாத்மாவோடு ஐயமும் பிச்சையும் காட்டி கலந்துரையாடல் வேண்டும். சந்தேகமற நிர்குணமாய் உடல் பொருள் ஆவியை பிச்சையிட்டு ஐக்கியமாகிக் கொள்ள வேண்டும். அதனால் பொங்கி பொங்கி வழியும் அறியாமையை நீக்கி பிரகாசத்தை கண்டு மகிழ்ச்சி பூப்பில் பொங்கிட வேண்டும் அல்லவா? பொங்க வேண்டுமென்றால் ஆத்மாவை கண்ட கண்களை உடையவர்கள் சங்கு மூலம் சங்கநாதத்தை முழங்க வேண்டும் அல்லவா? திருச்சக்கரத்தையுடைய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அருவம் அல்லவா? வாக்கு ரூபத்தில் மூர்த்தியின் சப்தத்தை முழங்க வேண்டும் அல்லவா? பரிசுத்த ஆவியாக வந்த நம் பெருமான் அவர்கள் தெய்வ சங்கநாதம் முழங்கி முழங்கி தம் மக்களை அழைத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய திருப்புகழை, அதாவது தோன்றிற் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்றி என்று உலக மக்களுக்கு செயல் ரூபமாக நிரூபித்து அவர்களுடைய திருப்புகழை நாம் சங்கநாதம் கொண்டு நாம் ஒலிக்க வேண்டும் அல்லவா? எதை உன்னால் பார்க்க முடிகிறதோ, தொட முடிகிறதோ, சிந்திக்க முடிகிறதோ அது நீ அல்ல. உணர்வே பார்க்கப்படும் பொருள். பார்ப்பனன் பாவையாகிய அம்பாள் அல்லவா? பாவையாகிய திருவே அது அல்லவா? பொங்கி பொங்கி ஊற்றெழும் கண்ணீரால் பொங்குகிறதே
நமது அறிவு திரை போல நின்று அந்த காட்சிகளை அனுபவிக்கிறது அல்லவா? அந்த அனுபவமே நினைவாகிறது. அது பரிசுத்த நிலை. படிப்படியாக இந்த நினைவு பெருத்து உயிருடலத்திற்கு தம் அனுபவ நினைவை பதிக்கிறது. பழையன கழிந்து போகிறது. காலம் என்கிற நியதிக்குள் வித்தையின் மூலம் சாகாக்கலை அறிவு மையமாகி புதிய அறிவாக உருவாகிறது. புதிய அறிவு, புதிய நினைவு, புதிய வாக்கு, இதுவே மறுபிறப்பு. நினைவுற்பதியும் நாத மின்னுடல் பெருவான் கரையாக பொங்கி வழிகிறது. பொங்கலோ பொங்கல். நாம் தினமும் நமது குலதெய்வம் அருளிய வேதங்களை தினமும் ஓதி வருகிறோம். கல்லாரும் கற்றாரும் அறிய வேண்டிய கட்டாய கடமை கல்வி இது என்று கோடாயுதக்கூர் வாக்கியம் ஒன்னிலும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவை பிராட்டியும் பாடியுள்ளார்கள். ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் எக்குலத்தோர் எனினும் எனக்கு இறைவராமே என நமது குலதெய்வம் பாடியுள்ளார்கள். ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள்? வேதம் படியுங்கள் என்று சொல்லவில்லை, ஓதுங்கள் என்று ஏன் வலியுறுத்துகிறார்கள்? மெய்வழி என்றால் என்ன? வேதம் என்றால் என்ன? ஓதுதல் என்றால் என்ன? தினரும் தொடர வேண்டும் என்றால் என்ன? வேதம் எதற்காக இறைவனால் இறக்கப் பெற்றது என்பதை நமது குலதெய்வம் மான்மியத்தில் அருளியுள்ளார்கள். இவ்வாறு தான் அருவ வடிவத்தில் குடிக்கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனி கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி பொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது: நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும், இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குழனாகவே தான் இருப்பாய் என்றும், இதற்கன்றியே அல்லாது மனிதரை நான் வீணுக்காக படைக்கவில்லை என்றும், நான் ஆதத்துடைய சூரத்தை கொண்டு வெளியாகி இருக்கிறேன் என்றும், உன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது என்றும் கூறியது மட்டுமல்லாமல், காமில்கள் நோக்கம் என்ற திருப்பாடலில் தன் செய்கையை செயல் ரூபமாக நிரூபித்து பாடியுள்ளார்கள். ஒரு முறை சரைந்தே காட்டி உன்னீதம் காட்டல் போலே கருவிகள் பலதும் காட்டி காட்சிகள் காட்டுவார்கள். மருவிய கணிதம் காட்டி வாழோ நாள் காட்டல் போலும் திருவினை காட்டும் ஜீவ முத்தரின் நோக்கம் என்னே என்று அந்த பாடல்ல அவன் தெய்வம் அந்த விஷயங்கள்லாம் இறக்கி இருக்கிறாங்க. அந்த ஒரு முறை சார்ந்து காட்டி தான் கொடுத்திருக்கிறாங்க. எந்த காரியத்திற்காக சர்வ வேதங்களையும் இறைவன் அனுப்பினான்? ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டும்தான். அதாவது அந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில், வைர தேகத்தில், ஒளி தேகத்தில், ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதற்காகவே வேதங்கள் அனைத்தும் வந்தன. வேதம் என்ன பெற்றது? மனித தூளமே. உன்னுடைய தூளமே வேதம். வேதத்தை உன்னுடைய காலத்திலே, உன்னுடைய தூளத்திலே பிரித்து காட்ட வேண்டுமே தவிர வரி வடிவத்தில் உள்ள புத்தகத்தில் அல்ல. காகிதத்தில் பிரித்து காட்டி ஆவதென்ன? உன் தூளத்தை வேதமாக வைத்து அந்த ஏட்டை பிரித்து காட்டினால் அல்லவா தெரியும் நாம் வேதம் என்று. வேதத்தை உணர்ந்த மனு மகனாக வந்தது எது? வந்த வேதம் எது? உணர்ந்த ஞான குருக்கள் மூலம் அடைய வேண்டும் அல்லவா? தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, காட்டா மறை காட்டி, தன் கருணை தேன் காட்டி என்கிறார் பாடி வைத்துள்ளார்கள் அல்லவா? காட்டித்தானே கொடுத்தார்கள். மணிவாசக எந்த நேரடியாக காட்டி கொடுத்தார்கள்?
எதை நேரடியாக காட்டிக் கொடுத்தார்கள்? நமது ஆண்டவர்களும் நேரடியாக அதைத்தானே காட்டிக் கொடுத்தார்கள். மணிவாசக பெருமான் தீர்க்கமான தரிசனத்தை கண்டார்கள், தீர்க்கதரிசி ஆனார்கள். ஓதுதல் என்றால் படிப்பது என்றே எல்லோருடைய நினைவிலும் பதிந்திருக்கிறது. தெய்வம் அவர்கள் பல இடங்களில் வேதத்தை வெறுமனே எழுத்தெழுத்தாக படிப்பதால் பலனில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே படிப்பது இல்லை என்றும், ஓதுதல் என்றால் வேறு செயல் என்றும், மறைச்செயல் என்பதையும் கூர்ந்து கவனித்தால் புரியும். சோழனிசனினை என்ற பாடலில் ஓம கனலடி கல்வம் அமைத்து ஓதுவதெழுதாத எழுத்தை ஒரு நான்கை இருத்தி ஆதவன் அறியா முக்கோணக்கள் அப்பு புரை கண்டால் தீதிலா தோதுவ இவ்விதம் ஊவென உங்கலை யா உருவம். எழுதாத எழுத்தென்றால் மனிதனுடைய எண்ணத்தின் பின்புறப்புடரில் நிறைநீதி ஆசனம் பீடமிட்டிருந்து வரும் அது கோடி சூரிய பிரகாச அதியரசு கிரணமாலியாயும் பிரம்மஸ்வரூப இடைய மேல்கிரி அரசு தவசுமாலாயும் சுத்தாவிசித்து வித்தான முத்து ஒத்தை உருவாயும் அணுவிற்கு அணுவாகவும் அகண்டம் அனைத்தினுக்கும் அதனை விழுங்கிவிடும் அகண்டமாயும் நிலையறு நின்று விளங்கும் மகான்ய மகத்துவ வித்தினை இங்கே யாம் எழுதாத எழுத்தென்று இழைக்கின்றோம். ஓதாமல் ஓதும் வேதம் என்றும் கூறுவோம். அதையே வித்தில்லா வித்தென்றும் கூறுவோம். ஓம கனலடியிலிருந்து பிறந்து வரும் சப்தத்தின் ஒலியோசையின் மூலம் விஷயங்களே எழுதாத எழுத்தாகும். அப்ப வித்து 100 ஒளியின் தரிசனத்தை ஒரு இடம் நாம் சந்தித்தால் அவ்வளவும் அந்த இறைவனுடைய கிரண வீச்சுக்குள் அனைத்து தேவ ரகசியங்களும் கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அதுவே கிறிஸ்து என்று அழைக்கப்பெறுகிறது என்று என் நினைவில் வந்த விஷயங்களை, நான் அனுபவிக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். அவ்வளவுதான். திருமெய்ஞான குரல் வாக்கியம் 4. எல்லா மதங்களையும் உண்டாக்கிய மூல புருஷன் ஒரே இறைவன் தான். இறைவனின் அருட்சக்தியே அந்தந்த காலங்களில் அந்தந்த பாஷைகளில் மனித தேகத்தில் புகுந்து நின்று மதத்தை உண்டாக்கியது. அருட்சக்தியே அது என்று வேதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். மெய்யே அருட்சக்தி, அருட்சக்தியே நூறு ஒளியே சுயம் பிரகாசம், அதுவே சொற்பொரு கெட்டா சஞ்சீவி, தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி. அது அதனுடைய இஷ்டத்தில் யாரிடம் கலந்து ஒலிக்கின்றதோ அவர்களே சட்டாம் பிள்ளைகளாகிய குருக்கள்மார்கள் என வேதம் சொல்லுகிறது. நமது ஆண்டவர்கள் வேதத்தில் இறக்கியுள்ளார்கள். சட்டாம் பிள்ளைகள் அது என்று சொல்லப்பெற்ற 100 ஒளியின் தரிசனையால் பொங்கி பொங்கலை உலக மக்களுக்கு வேதாந்தமாக படைக்கின்றார்கள் என கூறி என் முத்திக்குரிய பேருரை மீண்டும் முழங்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்க மெய்வழி, வளர்க மெய்வழி குல சமுதாயம், குருவாழ்க, குருவே துணை. பொங்கலோ பொங்கல். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். அக்கா அவர்களுடைய மலரும் நினைவுகளாக நாம இப்ப நமக்காக அந்த டயத்தை ஒதுக்கி அப்பொழுது நடந்த நிகழ்வுகளை நம்முடைய பகிர்ந்து பெற்றமைக்கு நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய திரு உருவம் எப்படி அனந்தர்களுடைய மத்தியில் நடன காட்சியை ஆடியது மிக உருக்கமுடன் நம்முடைய சிந்தைக்கு ஏற்றவாறு அதை நாம் கற்பனை செய்து கொள்ளுமாறு அந்த பௌர்ணமி நிலவாக அந்த இரவில் நமக்கு பொங்க வைத்த திரு காட்சியை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு மிக உருக்கமாகவும் நாமும் அதில் பங்கு பெற்றதாகவே நினைவை இழுத்துக்கொண்டே சென்று விட்டார்கள் என்றால் அது மிகையாக. ஏன்னா தெய்வம் வந்த நோக்கம் என்ன என்பதை எல்லா கடவுளும் ஒரு 1-2 வந்தார்கள் அப்படின்றது அக்கா இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிருஷ்ணர் என்று அழகாக அதை வரிசைப்படுத்தி நம்முடைய வாக்கியங்களில் இருந்ததை பகிர்ந்து கொண்டார்கள். மனிதனுடைய தோற்றம் எதற்காக வந்தது, ஏன் தெய்வத்தை நாம் அடைய வேண்டும், வேதம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, இந்த நாம் எழுதி வைத்திருக்கின்ற எழுத்துக்களை படிப்பதா ஓதுவது என்றால் எங்கே ஓதுவது, எப்படி ஓதுவது, தெய்வம் என்றால் என்ன,
அப்படின்றது மிக ரத்தின சுருக்கமாக நாம் அதை விரிவாக பார்க்க போனோம்னால் இன்னும் நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அதனால் ரத்தின சுருக்கமாக அக்கா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு புரிகிற மாதிரி அதை அழகாக சொன்னாங்க. வேதம் வந்து தூளம் தான், தூளத்தில் இருக்கிறது வேதத்தை வந்து பிரித்து காட்ட வேண்டும், நான் பேப்பர்ல எழுதி காட்டக்கூடாது அப்படின்றதையும் மிக தெளிவாக சொன்னாங்க. அந்த மலரும் நினைவுகள் நம்மளையும் நம்முடைய இதயத்தையும் மகிழ்வுற செய்து என்றால் அது மிகையாக. அதாவது அக்கா சொன்ன மாதிரி அந்த சங்கநாதத்தை கேட்கணும் அப்படின்னா, சங்கநாதம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது அக்கா நமக்கு எடுத்து காட்டினாங்க. வேதத்தை வந்து ஏன் ஓதணும், ஏன் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்றதையும் அதை நினைக்கும் போல, அதாவது ஊத தெரியாதவர்க்கு ஊமை ஊமையே, அது ஊத தெரியாதவருக்கு ஊமை ஊமையாத்தான் இருக்கும். எது சங்கு எடுத்துட்டு எப்படி ஊத முடியும், எட்டி வச்சுட்டு ஊத முடியுமா? அதை வந்து ஒட்டியே குடித்தவர்க்கு ஊதுமே சங்கே. அப்ப வேதத்துல நாம ஒட்டி பழகி நம்முடைய சங்கு மூலம் அதை ஊத ஆரம்பிச்சோம்னா அது வந்து ஊதும் அப்படின்றதையும் அக்கா எடுத்து நமக்கு அது சொன்னாங்க. அவன் நாட்டில் வீடி வெள்ளி கீழம்ப மனபயம் போனதென்று ஊதிடு சங்கே, செத்த வீடம் பெற்ற வீடம் தன்னில் அறியார் சிதழிந்தே போவார் என்று ஊதிடு சங்கே, மண்ணில் உள்ள போதே எண்ணி தன்னை அறியார் மனக்கவலை ஓயாதென்று ஊதிடு சங்கே, எண்ணி களிமாவை தன்னில் அறியார் யமன் வரும் போது பதில் என்ன சொல்லுவார், வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே பஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ, ஆதியை திட்டவட்டமாய் தன்னில் அறியார் அருநரகன் விரகன் என்று ஊதிடு சங்கே. அப்ப அக்கா நமக்கு ஒரு இடத்துல தெய்வத்தினுடைய திருவாக்கியத்தை மின்னி காட்டினாங்க. அதாவது நாம இப்பயே வந்து அந்த மெய்மனையான பாடலை கேட்டுக்கொண்டும் அதை பழகி கொண்டும் ஓதிக்கொண்டு இருந்தா தான் நமக்கு அதை போக்குவரத்தா இருந்தா தான் அவனுடைய இடம் வந்து இப்ப வந்து நமக்கு வந்து அதனுடைய காட்சிகள்லாம் நமக்கு தெரியாம இருந்தாலும் அந்த பாடல்ல நாம நம்முடைய தெய்வத்தினுடைய ஜீவன் தெய்வத்தினுடைய அடக்கமாகும் போது அந்த காட்சிகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும்ன்றதையும் மிக அழகாக ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஏன்னா இப்ப நம்ம அந்த படிச்ச பாடல்ல இருக்கு இல்லை 8 கண்ணின்னு பார்த்தோம்னா எப்ப தெரியும் அப்படின்னா, கண்ணில அறியணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை அறிஞ்சதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தன்னை அறிந்தது உன்னை ஏயா அப்படின்ட்டு நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா அந்த காட்சிகள்லாம் நம்ம கண் முன்னாடி வரும்ன்றதையும் அக்கா நமக்கு இன்னைக்கு எடுத்து காட்டினாங்க. எப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து லண்டனை பத்தி சொல்றாரு அப்படின்னா நம்ம தெய்வம் நம்ம திருவாக்கி எங்க ஒளிநாடால மின்னி காட்டின மாதிரிதான். எலுமிச்சம்பழம் அப்படின்னா அதுக்கு ஓமானம் தெய்வத்துக்கு மாதிரி அவங்க, ஏன்னா அவங்க படைச்சது தானே, அது ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்மளாம் எலுமிச்சம்பழம் மஞ்சையா இருக்கும் உருண்டையா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அவங்க தெய்வம் எவ்வளவு ஓமை சொல்றாங்க, மஞ்சளா இருக்கும், பந்து போல இருக்கும், அதுல உள்ள வந்து வரையா இருக்கும், அது வந்து மினுமினு மின்னும், அது ஓங்காரத்தை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழி வந்து ஒரு இது மாதிரி ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த முள்ளு மாதிரி குழி மாதிரி இருக்கும். எவ்வளவு ஓமான சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து எலுமிச்சம்பழம் பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி போய் பார்க்க முடியும்? அப்ப எலுமிச்சம்பழத்தை காமிச்சாலும் நம்ம அந்த பொருளை காமிச்சாலும் காமிக்க முடியும். அக்கா தான் சொன்னாங்க, பார்வைக்கும் உணர்வுக்கும் அந்த பொருளை வந்து அறியணும் அப்படின்னா எப்படி அறியணும்? அதை காட்டி தந்துறவங்க காட்டி தந்தா தான் நம்ம அறிய முடியும். அப்ப அந்த மாதிரி காலத்துல இப்ப அக்கா சொன்ன மாதிரியா நம்ம வந்து தெய்வத்தை பார்த்த கண்களுடையவர்களை பார்க்குவதே நமக்கு பெரிய காரியம், நமக்கு பெரிய விஷயமா அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நாமும் அவங்க கூட இருந்து பயணிக்கிறோம் என்றால் அது நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம தெய்வத்தோட இருந்தே தெய்வத்துக்கிட்ட இருந்து தெய்வத்தை நாமத்தை செப்பி கொண்டு அவங்களுடைய புகழை பாடிக்கொண்டு இருந்தோம்னா அந்த மரணமில்லா பெருவாழ்வு. ஏன்னா தெய்வம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள அண்டி வருவங்க யாரா இருந்தாலும் சரி கையேந்திட்டா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வு இனமாக வழங்கிறார்கள் என்றால் அவங்க எவ்வளவு பெரிய கருணையுடையாக இருக்கும். ஆனா அதற்கு நாம் பாக்கியம் உள்ளவங்களாக அதை வந்து நாம் வந்து பெறக்கூடிய தகுதி உள்ளவனாக ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை சிறப்பாக இந்த மெய்வழியில தனக்குத்தானே நாம செய்யறோமா அப்படின்னு நாம அதை செய்யறது அக்கா அன்னைக்கு நல்லா ஞாபகப்படுத்தினாங்க. பொங்கல் என்பது நம்முடைய ஜீவன், அதாவது அகமகிழணும் அப்படின்னாங்க. புறத்துல மகிழ்றது வேற, அதனால அகமகிழ அப்படின்னாங்க. அப்ப அகமகிழ செய்யறது அப்படின்னா
தெய்வத்தினுடைய புகழை பாடிக்கொண்டும் அவங்களுடைய இயற்றிய வேதங்களை நாம் படித்துக் கொண்டும் ஓதிக்கொண்டும் நினைவாக இருந்தோம் என்றால் நம்முடைய நினைவை தெய்வம் நம்முடைய நினைவை எல்லாம் தெய்வத்தின் மேல வைக்கிறதுக்குத்தான் இவ்வளவு புறத்தினுடைய எடுத்து வச்ச இதெல்லாம் அப்படின்றதையும் செல்ல தெளிவாக அக்காவும் நினைக்க நமக்கு அந்த மெய்வழியை பற்றி மிக அழகாக நம்முடைய பொங்கல் திருவிழாவை பற்றி நம்மிடையே ஒரு சிறப்பான பகிர்வை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு அக்கா அவர்களுக்கு நாம் நன்றி கலந்த நமஸ்காரங்களை மீண்டும் ஒரு முறை அவர்கள் கூறிக்கொண்டு இந்த சபையை நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நமஸ்காரம்.